அனைவருக்கும் வணக்கம். டுடே ட்ரிப்பு பிளானு சென்னை டு ஆலப்பி போட் ஹவுஸ் பிளான் பண்ணியிருக்கிறோம். அங்கே போய் பார்த்துட்டு ஒன் டே. நெக்ஸ்ட் பிளானு கேரளா கொச்சின் ஒண்டர்லா ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதையும் பார்த்துட்டு ரிட்டர்ன் சென்னைக்கு நம்ம வரப்போகிறோம். வீடியோவை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை டு ஆலப்பி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்டுங்களோடு சேர்ந்து. இங்கிருந்து ஒரு கேப் பிடிச்சி போட் ஹவுஸுக்கு நம்ம போக போகிறோம். வாங்க, உங்களுக்கு அங்கே ஃபுல் டீட்டெயிலும் நான் காட்டுறேன். நான் ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், இங்கிருந்து எல்லாமே அந்த ஃபுல் வியூ காட்டுறோம் பாருங்கள். உங்களுக்கு அந்த போட் ஹவுஸ்னுடைய ஃப்ரண்ட் ஏரியா இந்த இடத்துல இருந்து தான் நம்ம எல்லாமே நம்ம பார்க்குறோம். அது பாருங்கள், லைனாக போட்டு எல்லாமே அங்கே நின்றுட்டுருக்கு பாருங்கள். எல்லாமே பாருங்கள், அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக பாருங்கள். போட்டு இன்சைடு இங்கே எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா கைடு ஒருத்தர் இருக்கார். அவர் எல்லா டீட்டெயிலும் எங்களுக்கு சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் என்னென்ன பண்ணணும், எந்த பக்கம் நீங்கள் போகலான்றது எங்களுக்கு ஒவ்வொன்றா அவர் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்களான்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த ஃப்ரண்ட்டு ஹால் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு செல்ஃபி எடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 13-14 பேர் நாங்கள் ஃப்ரெண்டுங்களோடு போயிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் போட்டில் எல்லோரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 11 o'clock எங்களுக்கு ஒரு டிஃபன் கொடுத்தாங்க போட்டு இன்சைட்லேயே. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து அவங்க போட்டு ஸ்டார்ட் பண்ணி மெதுவாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்களான்னா லெஃப்ட் சைடு ஒரு போட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். அந்த சைடில் பார்த்தீங்களான்னா அந்த மரங்கள், இந்த செடிகள், அது சைடில் போகக்கூடிய போட்டு, இது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு போயிடப்போ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது கிச்சன், போட்டு இன்சைடில் இருக்க கிச்சன். இது அங்கே ஒரு சமையல்காரர் இருக்கார். அவர் நம்மளுக்கு தேவையான எல்லா ஃபுட்டும் ரெடி பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாரு, காலையில் மத்தியானம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது உள்ளே பார்த்தீங்கன்னா 4 பெட்ரூம் இருக்குது இங்கே. இது ஃபஸ்ட்டு பெட்ரூம். இதில் ஒரு 3 பேர் இதில் தங்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு பெட்ரூம். இதுலேயும் ஒரு 3 பேர் இந்த பெட்ரூமில் தங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3rd பெட்ரூமு, அதுவும் பாருங்கள். இதுலேயும் ஒரு 3 பேர் தங்கலாம். எல்லா பெட்ரூம்லையும் ஏசி இருக்குது, இன்க்ளூடிங் ஏசி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள்லாம் ஒவ்வொருத்தராக உள்ளே வராங்க. 3 பேருக்கு ஒரு பெட்ரூம்னு சொல்லிட்டு நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 4th பெட்ரூம். இது உள்ள பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு 3 பேர் தங்கலாம். இதுவும் வித் ஏசி. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம உள்ளே போனோம்னா அந்த நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து ஏறணும் பார்த்தீங்களா, போட்டு ஃப்ரண்ட்டு பக்கம் இங்கே ஒரு ஹால் மாதிரி. இதுதான் ஒரு டைனிங் ஹால். இங்கே எல்லாருமே சமைச்சு கொடுத்துருவாங்க. இங்கே நம்ம எல்லாம் உட்காந்து சாப்பிடக்கூடிய இடம். போட்டு இன்சைடில் இருந்து மேலே போகிறதுக்காக ஒரு படி இருக்குது. இந்த படி வழியாக நீங்கள் ஏறி மேலே போனீங்களன்னா இங்கே உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு சின்ன சேரெல்லாம் போட்டு போட்டு போயிட்டு இருக்கிறப்ப நம்ம எல்லாமே அந்த இயற்கை எல்லாத்தையும் ரசிச்சுட்டு பார்த்துட்டே போகலாம். அது அவுட்டில் ஒரு சின்ன இடம் இருக்குது. அங்கே நின்று நம்ம வெளியிலலாம் பார்க்கலாம் என்னென்ன போகுது, அந்த மரம். அதுக்கப்புறம் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற போட்டு அங்கே பாருங்கள், எல்லாம் போட்டுங்கெல்லாம் அங்கங்கே ஆல்ரெடி ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அந்த இடம் ஃபுல்லாக நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த ஏரியா ஃபுல்லாக நான் காட்டுறேன் பாருங்கள். எல்லா போட்டும் லைனாக வரிசையாக நின்றுட்டுருக்கு. இந்த இடத்துல இருந்து நம்ம இதை பார்க்குறதுக்கு ரொம்ப இயற்கையாக அந்த நேச்சுரல் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லஞ்சு டைம் ஆகிடுச்சு. நல்லா ஃபிஷ்ஷு எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி டான்ஸ் ஒன்று போட்டாங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் சேர்ந்துன்னு. எல்லாம் ஜாலியாக ஃப்ரெண்டுங்கெல்லாம் அந்த என்ட்ரன்ஸில் உட்காந்துன்னு போட்டு போயிட்டு இருக்கிறப்ப ஒரு டான்ஸு.
ஆலப்பி போட் ஹவுஸு ட்ரிப்பை முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பி நேராக கொச்சின் வந்துட்டோம் ஒண்டர்லா பார்க்குறதுக்காக. இங்கே வந்தோடனே இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே டிக்கெட் வாங்கிட்டு இங்கிருந்து நம்ம நேராக உள்ளே போகக்கூடிய இடம் இதுதான். இந்த ஒண்டர்லான்னு போட்டுக்குது பார்த்தீங்களா, இந்த வழியாக நம்ம உள்ளே போனோம்னா நிறைய ரைட்ஸ் இருக்குது. உள்ளே ஏகப்பட்ட ரைட்ஸ் இருக்குது, கேம்ஸு, ஏகப்பட்ட கேம்ஸு, ரைட்ஸு எல்லாமே இருக்குது. நம்ம அதை பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு இடமா நம்ம சுற்றி பார்க்கலாம் உள்ளே போயிட்டு. இது உள்ளே இருக்கிற கேம்ஸை முடிக்கிறதுக்கு ஒன் டே நம்மளுக்கு போதாது. அவ்வளோ கேம்ஸ் உள்ள ஏகப்பட்டது இருக்குது நம்மளுக்கு. நம்ம நண்பர்கள் ஃபஸ்ட்டு ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லோரும் அதில் ஏறி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் ரைடு எல்லாம் அந்த காரெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாருமே அதை புக் பண்ணி உள்ளே ஜாலியாக ஃப்ரெண்டுங்களோட ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கூட ஒருத்தர் ஜாலியாக இடிச்சுக்கின்னு ஒரே ஃபன்னாக விளையாடிக்கின்னு எவ்வளோ என்ஜாய் பண்ணமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. இது இந்த மாதிரி ரைடெல்லாம் நம்ம விளையாடுறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி எப்போயாவது ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியோடு போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இது நம்ம எப்படி சொல்லலாம்னா அவ்வளோ ஒரு மனநிறைவான ஒரு என்ஜாய்மெண்ட் இதெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் நல்ல வாட்டர் டான்ஸு, டிஸ்கோ டான்ஸு இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த ரைடுக்கு வந்துட்டாங்க. இந்த ரைடு பார்த்திங்கன்னா எல்லாரையும் லைனாக உட்கார வச்சுட்டு
கீழே இருந்து மேலே ரொட்டேட் பண்ணிகிட்டே போயிட்டு வரும். மறுபடியும் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு எல்லா ஆங்கிள்லேயும் அது வந்துட்டு பயங்கரமாக ரொட்டேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். சேஃபாக தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது ஒவ்வொரு வாட்டியும் பண்ணுறப்போ இந்த லெஃப்ட்டு ரைட்டுக்கு பார்த்தீங்களா, அது ஒரு ஆங்கிளில் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அப்படியே அதுவும் பாருங்கள், ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா, இந்த லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே டிஃப்ரெண்ட்டாக அது ரொட்டேட் ஆகுது பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த ரைட்டில் போகலாமா வேணான்ட்டு யோசித்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் அதில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வேறு ஆங்கிள், ஸ்ட்ரெயிட்டு, அது என்ன நினைக்குதோ அந்த ஆங்கிளெல்லாம் அது நல்லா ரொட்டேட் பண்ணி சுற்றிட்டு இருக்காது. நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கெல்லாம் அது பயங்கரமான ரைடாக இருக்கும் போல் இருக்குது. வயசானவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைங்க நாட் அலவுடு. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா உங்கள் ஃப்ரெண்டுங்களோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா கேம்ஸும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒண்டர்லா விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து நேராக கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் வந்து ஃப்ரெண்டுங்களோட ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து ஃப்ளைட்டில் நாங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே புக் பண்ணி வச்சுருந்தோம். அந்த ஃப்ளைட்டில் எல்லோரும் ஏறி உள்ளே போயிட்டு ஒவ்வொருத்தர் செக் பண்ணி அனுப்புனாங்க. அவங்கவுங்க சீட்டு நம்பர் தேடி அங்கங்கே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க நண்பர்கள் எல்லாரும். அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு. நம்ம சென்னைக்கிட்ட நம்ம நெருங்கிட்டோம். நம்ம எல்லாம் கீழே பாருந்துச்சு, எல்லாம் வீடுங்களாச்சு. நாங்கள் கத்திபரா ஜங்ஷனுக்கு போகிறோங்க, கிண்டி அது எல்லாமே பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் ஏர்போர்ட்டில் நம்ம இப்போ ரீச் ஆக போகிறோம், லேண்ட் ஆக போகுது ஃப்ளைட்டு. அந்த வியூ தான் உங்களுக்கு எல்லாமே நான் காட்டுறேன். நான் பாருங்கள், லேண்ட் ஆகிட்டோம். கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சா உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நன்றி.